கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளுடைய நடக்கையின் தொடர்ச்சி. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், எஸ்தர் மொர்தெகாய் இடத்தை வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். எஸ்தர் மொர்தெகாய் இடத்துல வளரும் பொழுது அவருக்கு கீழ்ப்படிந்து எப்படி வளர்ந்தாலோ அப்படியே ராஜாத்தி ஆன பிற்பாடும், ராஜ மேன்மை கிடைத்த பிற்பாடும் மொர்தெகாயுடைய சொற்கேட்டு நடந்து வந்தாள். இது தாழ்மையின் நடக்கை. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் தாழ்மையாய் நடந்து கொள்வது மிக மிக உன்னதமான காரியமாய் காணப்படுகிறது. ஆனால் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியமோ தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாக சொல்லுவார்கள், ஏறி வந்த ஏணியை ஒரு நாள் எட்டி உதைத்திடக்கூடாது. அநேகர் மூலியமாய் நாம் நன்மை பெற்றிருப்போம். நாம் உபத்திரவப்படும் பொழுது, பாடுகள் அனுபவிக்கும் பொழுது அநேக மனிதர்கள் மூலியமாக நாம் நன்மை பெற்றிருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தின பிற்பாடு அவர்களெல்லாம் மறந்துடக்கூடாது. நாம் கர்த்தரில் அன்பாய் இருக்கிறதை வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தரில் தாழ்மையாய் நடக்கிறதை வெளிப்படுத்த வேண்டும். தாழ்மையான நடக்கையை கர்த்தர் விரும்புகிறார்.